நமஸ்காரம். என்னோட பேர் துர்கா. நான் 2005 இந்த ஈஷா யோகா ப்ரோக்ராம் செய்தேன். இந்த கிளாஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு 13 வருஷம் தலைவலி இருந்தது. ஸோ பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, எல்லா இடத்துமே போய் பார்த்திருந்தேன். பட் பெருசா சொல்யூஷன்ற மாதிரி ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ வீட்டில் இருக்கவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஏதோ சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கும்னு நினைச்சு சைக்காட்டிஸ்டையும் கூப்பிட்டு போனாங்க. பட் அங்க இருக்கிற டாக்டர்ஸும் நல்லா தானே இருக்கிறாங்க, பொண்ணு ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூரலஜிஸ்ட் மீட் பண்ணாங்க. மேபி நரம்பு சம்பந்தப்பட்ட ஏதோ பிரச்சனை இருக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ற மாதிரி போனோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்தாங்க. எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ரிப்போர்ட் நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா தலைவலி. ஸோ எப்பயுமே நான் தூங்கி எழுந்திரிச்சதும் முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா தலைவலிக்குதுன்னு தான் சொல்லுவேன். தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசி வார்த்தையும் தலைவலி தான். ஸோ எப்பயுமே ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி தான் தலைவலிக்குதுன்னு மட்டும் தான் என்னோட வாயிலிருந்து வந்துட்டே இருந்தது. இது சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருந்தது. ஸோ வீட்லயுமே பேரண்ட்ஸ் எதோ செய்து பார்த்தாங்க, ஈவன் கோயில் குளம் எல்லாமே கூப்பிட்டு போய் பார்த்தாங்க, ஒன்றும் பெருசா ரிசல்ட் கிடைக்கல. ஈவன் அந்த நியூரலஜிஸ்ட் நிறைய மெடிசன்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்தாங்க, சில ஹெவி டோஸும் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த மாத்திரை நான் போட்டேன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு எனக்கு தலைவலி இல்லாம ரொம்ப காமா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது இப்படி இருக்கிறதுனாலே நான் என்ன பண்ணேன்னா ஒரு 5 மாத்திரை 10 மாத்திரைன்ட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ரிவ்யூக்காக நான் போகும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, இல்லம்மா இப்படிலாம் எடுக்காதீங்க, அது சைட் எஃபெக்ட்டை கொண்டு வந்துடும், ஸோ பெட்டர் நீங்க அதை ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது கூட, என்ன டாக்டர் அது ஒன்று தான் வேலை செய்யுதுன்னு சொன்னா அதுவுமே எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்களேன்னு சொல்லும்போது, இல்லம்மா அது ரொம்ப சைட் எஃபெக்ட் கொடுத்துரும் வேண்டான்ட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அந்த டாக்டர் ரொம்ப ஓப்பனாவே ரொம்ப ஃப்ராங்கா சொன்னாங்க, நான் படிச்ச படிப்பெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேமா, உன் தலையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, எதனால உனக்கு ஸ்டாப் ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்க ஃபேமிலியில எல்லாருமே கிளாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ ஏன் ஈஷா யோகா ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னாங்க. சரி, உண்மையை சொல்லணும்னா யோகா பண்ணா சரியாகணுன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா சின்ன வயசுல இருந்து யோகா கத்துக்கணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்தது. ஸோ அதனாலதான் நான் ஈஷா யோகாக்கே போனேன். ஈவன் வீட்டில் நான் கேட்கும்போது கூட யோகா கிளாஸ் போறேன்னு சொல்லும்போது வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் 60 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் யோகாலாம் பண்ணணும், சின்ன பிள்ளைங்களாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் மைண்ட் செட்டப் இருந்தது. பட் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ண தலைவலி சரியாயிடுமா அப்படின்னு சொன்னதுமே, ஓகே ஏதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அம்மா தான் அப்பாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி யோகா கிளாஸ்க்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ அந்த கிளாஸ் ரெகுலரா செய்ய அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு பிராக்டிஸ் ரெகுலரா நான் வீட்டில் செய்ய ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா 13 வருஷமா இருந்த தலைவலி எனக்கு ஒரு 2 வாரத்துல சரியாச்சு. ஈவன் டாக்டர்ஸ் கூட நம்மள எப்படிமா சரியாச்சுன்னா தெரியல, ஒரு பிராக்டிஸ் சொல்லி கொடுத்தாங்க, அதை ரெகுலரா செய்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். ஈவன் இது சரியாச்சுன்ற அளவுக்கு கூட எனக்கு கவனம் கிடையாது. வீட்டுல அம்மா தான் கரெக்டா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா வந்தாங்க, என்ன அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டே இருக்குது, நான் சொன்ன யாரும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்ப அம்மா தான் சொன்னாங்க, பாருங்க இத்தனை வருஷமா தலைவலின்னு சொல்லிட்டே இருப்பாள், இப்ப கவனிச்சிங்களா அந்த வார்த்தை கூட அவ யூஸ் பண்றது இல்லைன்னு. சோ அப்பதான் நோட்டீஸ் பண்ணேன், என்கிட்ட அந்த வார்த்தை கூட போயிருக்கிறது என்னோட கவனத்திலே இல்லை. சோ அந்த அளவுக்கு இயல்பான முறையில என்னோட வாழ்க்கை மாறி இருக்கிறது கவனிச்சேன். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு எரிச்சல், ஒரு சோம்பேறித்தனம் எப்பயுமே எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. பிகாஸ் எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் என்னோட லைஃப் இருந்துட்டு இருந்தது. பட் இந்த கிளாஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு, நம்ம செய்யணும்ன்ற ஒரு அக்கறை வர ஆரம்பிச்சது. லைஃபை நான் ஒரு புது விதமா பார்த்தேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஈஷா யோகா கிளாஸ்னால. சோ அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி எவ்வளவு பேர் சஃபர் ஆவாங்க, ஏன்னா நான் எவ்வளவு சஃபர் ஆயிருக்கேன் என் ஃபேமிலி கண் கூட பார்த்தாங்க, நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். சோ இது எவ்வளவு பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, சோ அவங்களுக்கும் இதை கொண்டு போகணும்ன்ற ஒரு ஆசை எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபுல் டைம் வாலண்டியரா ஈஷா யோகா மையத்துக்குள்ள வந்தேன். 2005லயே வந்தேன். அங்க பேசுறது பழகுறது எல்லாமே ஈஷா யோகா எப்படின்னா அண்ணா அக்கா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப அழகாவும் இருந்தது. அவங்க நம்மளை நடத்துற விதமே ரொம்ப அழகா இருந்தது. சோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் உள்ள வந்தேன். அதே வருஷத்துலயே நான் ட்ரைனிங்கும் எடுத்தேன், ஈஷா யோகா ட்ரைனிங் எடுத்துட்டேன். அந்த ட்ரைனிங்ல கூட எதுக்குமா நீங்க இங்க இருந்து பண்றீங்க, பட் நீங்க வீட்ல இருந்தே சப்போர்ட் பண்ணலாமேன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இல்ல நான் இங்க இருந்து சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் கிளாஸ் பண்ணி ரெகுலரா எங்க ஹையர் ப்ரோக்ராம்க்கு எல்லாமே வாலண்டியரிங் வராங்க. ஈவன் இப்பெல்லாம் கூட ஒரு சில நியூஸஸ் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன இந்த நியூஸ் சேனலுக்கு வேற வேலையே இருக்காதா, எதுக்கு இதே திரும்ப பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் ஈவன் லாஸ்ட் மந்த் கூட என்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. சோ என்னோட அம்மா என்கிட்ட கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இது சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும், என்னவே ஆனாலும் சரி உனக்கு உன்னோட குரு மட்டும்தான், நீ சேஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஈவன் நான் வெளியில நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். நான் வெளியில இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி நிறைய இடத்துல வெளியே டிராவல் பண்றேன், நிறைய சூழ்நிலைகளை பாக்குறேன், எப்படி ட்ரீட் பண்றாங்க, எப்படி நடத்துறாங்க. நான் வெளியில இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஈஷா யோகா சென்டர் மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு தான் ஓப்பனா ஷேர் பண்ணிக்கலாம். ஈவன் இப்ப நான் 1 மணிக்கு நடந்து நான் வெளியே போறேன்னா கூட எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஓகே நம்மளோட இடம், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலான்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இது மேல எப்படி சொல்றது, ஒரு பொண்ணா இருந்துட்டுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆசிரமத்தை விட சேஃபஸ்ட் பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் எங்க அம்மா கூட எப்படி சொல்றாங்கன்னா, நான் ஒரு சமயம் கூட கேட்டேன், நான் வீட்டுக்கு வரட்டுமா, ஓகேவா உனக்குன்னு கேட்கும்போது, நீ நல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கிற, நீ ஏன் பேசாம இந்த குப்பையில இருந்து விடுற, நீ அங்கேயே இரு, எப்ப வேணுமோ பாத்துட்டு போய்க்கலாம். ஈவன் ரெகுலர் அம்மா வாலண்டியரிங் வராங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது ரொம்ப சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஏன்னா 20 வருஷமா நான் இங்க இருக்கிறேன், ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல ஒரு பெண் நான் இருக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ பாதுகாப்பா இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். சோ ஈஷா இஸ் தி பெஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். சோ தேங்க்யூ.